Hi friends, welcome to Harni Kitchen. இன்னைக்கு ஹர்னி கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா வெங்காய வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். நீல வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஒரு 4 வெங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். அதெல்லாம் நம்ம வெங்காய வடைக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கோம், 1/2 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விட்டுட்டு நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சிருக்கோம், அதை அப்படியே போட்டுக்கணும். சோம்பு கொஞ்சம், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, தண்ணி இதுலேயே இருக்கும், வெங்காயத்துலேயே தண்ணி இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் இது பண்ணிட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வரும் வெங்காயத்தில். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வரும். இப்போ கூட கடலை மாவு போட்டுக்கணும். கையை வளைச்சிட்டு 1 கப் கடலை மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1/2 கப் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரே டைமில் நம்ம தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுருக்கோம். ரொம்ப தண்ணியாக எடுக்கிறது, கொஞ்சம் இந்த மாதிரி திக்னஸாக பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி கேஸ் பற்ற வச்சு எண்ணெய் காயவும் இந்த மாதிரி உருண்டை பண்ணி இப்படி போடணும். ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டுருக்கோம். போட்டு இது ஒன்று அப்படியே திருப்பி விடணும். நல்லா முறுமுறுன்னு இருக்கும். குழந்தைங்களுக்கு சாயந்தரமாக ஈவினிங் ஸ்நாக்ஸை நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.